Hello everyone, good afternoon. ஸோ ஒரு ஜென்ரல் டாப்பிக்கில் நம்ம உங்களை இன்றைக்கி சந்திக்கிறோம். ஸோ நான் மார்னிங் செஷனில் சொன்ன மாதிரி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரீசண்டாக ஒரு 2 days பிஃபோர் நடந்த உத்தரகாண்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி, ஒரு மிகப்பெரிய சோகம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நீங்கள் படிக்கிறீங்கன்னா சோஷியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸ்லேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஜென்ரலான கொஸ்டின், சரிங்களா? அதுக்கும் இது யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே இதில் என்ன நடந்துச்சு, உண்மையாக நடந்தது என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ வெரி குட் ஆஃப்டர்நூன் பாண்டியன், ராஜ் பாண்டியன் அண்டு மோகன பிரியா, குட் ஆஃப்டர்நூன். உத்தரகாண்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய பனி சரிவு, கிளேஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பனிமலை. அந்த பனிமலை என்னாச்சுன்னு சொன்னால் உருகி அது ஒரு மிகப்பெரிய நதியில், ஒரு ஆற்றின் வழியாக அந்த நதி வந்து மிக வேகமாக செயல்பட்டுருக்குது. அதில் ஏற்பட்ட பின் விளைவுகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். குட் ஆஃப்டர்நூன் பிரியா சுகுமார், குட் ஆஃப்டர்நூனுங்க. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் பார்த்தோன்னா முக்கியமான பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்துடலாம், சரிங்களா? உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். உத்தரகாண்டோட கேபிட்டல், 2 வகையான தலைநகரம் உள்ளது உத்தரகாண்டுக்கு. என்னென்ன தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேராடூன் மற்றும் கெய்சன். அதாவது கோடை காலத்திற்காகவும், கெய்சன் அப்படிங்கிறது கோடை காலத்திற்கும், குளிர்காலத்திற்கு டேராடூனும் தலைநகரமாக உள்ளது. அடுத்தது இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலம் முதல்ல எப்படி உருவானது, எங்கிறது உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மாகாணமாக, மத்திய மாகாணமாக, சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிட்டியில் நம்ம படிச்சிருப்போம். இந்த பீகார், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ், இது ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய மாகாணமாக இருந்தது. அதன் பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மாகாணங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி 2000, அதாவது 2000 நவம்பர் 9 வந்து உருவானதான் இந்த உத்தரகாண்ட் மாநிலம் ஸ்டேட்டு. அதனுடைய சிஎம் யார், அதனோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவத், திரிவேந்திர சிங் ராவத் அப்படிங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டர். அதனுடைய கவர்னர் மௌரியா, பேபி ராணி மௌரியா. ஓகே, அடுத்து நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆர்கே சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் சிங் அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்கே சிங். இவர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இதனுடைய துறையிலெல்லாம் மத்திய இணை அமைச்சராக, தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சராக இருக்கிறார், இண்டிபெண்டன்ட் சார்ஜ், சரிங்களா? ஓகே, ஸோ இவர் இந்த சிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஆகட்டும், எல்லாமே இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நேராக போய் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு போக உத்தரகாண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஞாபகம் வர்றது ஹிமாலய தொடர், இமயமலை தொடர், அது நம்மளுக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளார்ஸ், வேலி ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்ம படிச்சிருப்போம், நேஷனல் பார்க்கலோட படிச்சிருப்போம். அது நம்ம அடுத்தது டக்குன்னு உடனே ஞாபகம் வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம், ஜிம்முக்கு போனால் உத்தரவாதம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஸோ இது நம்ம இந்த இடத்துல படிச்சிருப்போம். இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க், கரெக்டுங்களா? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா என்று அறியப்பட்டது கார்பெட் தேசிய பூங்கா, அது உத்தரகாண்டில் தான் இருக்குது. இதுக்கும் மேலே, எல்லாத்துக்கும் மேலே உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்துக்களின் புனித தலங்களான, முக்கியமான புனித தலங்கள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரகாண்டில் தான் இருக்குது.
கேதார்நாத், பத்ரிநாத், இந்த எல்லா விஷயமும் இங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா உத்தரகாண்டை வந்து கடவுளின் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளின் பூமின்னு நம்ம எதை சொல்லுவோம்? கேரளாவை சொல்லுவோம், காட்ஸ் ஓன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உத்தரகாண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் நேமில் சொல்லுவோம். அதாவது கடவுளுடைய முக்கியமான பூமி, புண்ணிய பூமி அப்படின்லாம் இதையும் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது உத்தரகாண்ட். அந்த வழியில் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேஷ்னல் பார்க், முக்கியமான ஒரு பீக், முக்கியமான ஒரு பயோஸ்பியர் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தாதேவி. இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நந்தாதேவி பீக்கு, நந்தாதேவி நேஷ்னல் பார்க்கு, நந்தாதேவி பயோஸ்பியர் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. எஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நந்தாதேவி நேஷ்னல் பார்க் இருக்குங்களா? ஸோ இங்கே நந்தாதேவி இங்கே இருக்கக்கூடிய பீக்கு, மவுண்டைன் பீக் இது. சரி, ஸோ இந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து உத்தரகாண்டோட உத்தரகாண்ட் அதனுடைய ஒரு மேப், கூகுள் மேப் தான், பெருசாலாம் இல்லை, சரிங்களா? அதில் முக்கியமான மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் எதுன்னா சமோலி டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் இந்த மிகப்பெரிய பேரிழப்பு. இங்கே என்னாச்சுன்னா இந்த நந்தாதேவி அதில் இருக்கக்கூடிய ஒரு பனிமலை இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருகி அது வந்து ஒரு ஆறாக மாறி இருக்குது. ரைட். ஸோ இதை நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மேப்பை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பாருங்கள். இது உங்களுக்கு ஜாகிரபிக்கு யூஸ் ஆகும், ஜென்ரல் நாலேஜுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஸோ இந்தியாவோட மேப்பு, இந்தியாவில் வந்து இந்த பொசிஷனில் தான் உத்தரகாண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அந்த உத்தரகாண்ட் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை கொண்டு வந்து இதில் கட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நந்தாதேவி நேஷ்னல் பார்க். குட் ஆஃப்டர்நூன் கலைநிலா. குட் ஆஃப்டர்நூனுங்க. குட் ஆஃப்டர்நூன் பிரியா சுகுமார். நந்தாதேவி நேஷ்னல் பார்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தாதேவி பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர் அப்படிங்கிறது நேஷ்னல் பார்க்கு, அதுக்கப்புறம் வேலிஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து இயற்கை தலங்களையும் ஒன்று இணைத்தது, அதுதான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளேஷியல் லேக் அவுட் பிரஸ்ட். இங்கே தான் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் துவங்க ஆரம்பித்த இடம் இந்த இடம் தான், இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கிளேஷியர் பனிமலை உருகி ஆறாக வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் நம்ம இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனி, அதாவது REINI ரெனி வில்லேஜ்னு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல RENI ரெனி வில்லேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ரெனி வில்லேஜ் என்னென்னு எடுத்துக்கோங்க, அந்த கிராமத்தின் பேர் ரெனின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வழியாக தான் என்ன இருக்குன்னா இந்த வெள்ளம் போயிருக்குது, இந்த இடத்துல போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் பிளான்ட்டு, ஹைடல் பவர் பிளான்ட் ஆகட்டும், அதாவது ஹைட்ரோ பவர் பிளான்ட், நீரை மையமாக வைத்து நீரில் இருந்து உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையங்கள், மின் நிலையங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ NTPC கண்ட்ரோலில் தான் இருக்குது. NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு ரயில்வே எக்ஸாம் போயிடாதீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். அனைத்து இந்த மின் நிலையங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ப்ராஜெக்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ரைட்டுங்களா? ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். அதெல்லாம் என்னாச்சுன்னா இதில் இந்த மலையில் வந்து வீணாக எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதாவது மலையில் இருந்து வந்த நீரின் காரணமாக எல்லாமே வீணாகிடுச்சு. சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற சீசன் கிளைமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு தெரியும், வின்டர் சீசன். கரெக்டுங்களா? வின்டர் சீசனில் அதுவும் உத்தரகாண்டில் இப்போது நிலவக்கூடிய வெப்பநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா -5 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. அதாவது ரேஞ்ச் என்னன்னு புரியுது உங்களுக்கு? -5 to +5 இந்த ரேஞ்சில் தான் அங்கே வந்து அந்த டெம்பரேச்சரே இருக்குது.
இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இந்த பனிமலை உருகியது? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. என்ன காரணம்ப்பா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆவரேஜாக இப்போ அங்கே இருக்கிற டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா -5°C to 5°C தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு பனிமலை உருகும்? இது எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பனிமலை உருகுது இல்லையா, பனிமலை உருகணும்னா வெப்பம் தான் காரணமாக இருக்கணும். கரெக்டாக? வேறு எதுவுமே காரணமாக இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா புவியினுடைய சுழற்சி ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். சூரியன் கிட்ட போகும்போது ஒரு மாதிரியும், சூரியனை விட்டு விலகி இருக்கும்போது ஒரு மாதிரியும், புவி சன்னில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதில் சில சேஞ்சஸ் நடக்கலாம். அது என்ன ஒரு காரணமாக இருக்குமா? அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சாதாரண காரணம், ரொம்ப பெரிய காரணம்லாம் கிடையாது. குட் ஆஃப்டர்நூன் நம்பிக்கா. குட் ஆஃப்டர்நூனுங்க. நம்ம வழக்கமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற, நம்ம கேள்விப்படுற ஒரே விஷயந்தான் காரணம். என்ன காரணம்? உலக வெப்பமயமாதல். ஸோ இந்த உலக வெப்பமயமாதல் தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த உத்தரகாண்டை தான் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் பற்றி படிக்கும் பொழுது நம்ம படித்து முடிச்சுட்டு ட்ரைனிங் போகிறது அங்கே தான் போவோம். கரெக்டுங்களா? மசௌரி போவோம். மசௌரியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி ட்ரைனிங் அகாடமி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் அகாடமி அங்கே தான் இருக்குது. IAS எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ட்ரைனிங் அங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தளம், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அது. அப்போ நம்ம எதுக்காக அதை சொல்கிறோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குளோபல் வார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நடந்திருக்கிறது உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் சமோலி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. ரெனி அப்படிங்கிற வில்லேஜில், RENI ரெனி அல்லது RAINI ரெய்னி வில்லேஜ், ஏதோ ஒரு பேர். ஏற்கனவே குளோபல் வார்மிங்காக மீட்டிங் நம்ம ஃப்ரான்ஸில் போய் பேசியிருப்போம். உலகின் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய நாடு எதுப்பா? டாப் ஃபஸ்ட்டு கண்ட்ரி எது? ஸோ லைவில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க, உலக அளவில் அதிகபட்சமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடிய ஒரு நாடு எது? இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய இந்த புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாடுகள் ஒரு முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியம். அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இனிமேல் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதை குறைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணணும். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குது இல்லையா, வாகனங்களை பயன்படுத்துகிறத குறைக்கணும். வாகனங்களில் பெட்ரோல் டீசல் பயன்படுத்துவதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், உயிரி வாயுவை பயன்படுத்த வேண்டும். கேஸஸ் பயன்படுத்தலாம். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்காங்க. சைனாவா? கேசவன் சைனா சொல்லியிருக்காரு. பட் ஆன்சர் அமெரிக்கா. ரைட்டுங்களா? ஆன்சர் அமெரிக்கா தான் ஆன்சர். இருசப்பன் கரெக்டாக சொல்லியிருக்காரு, சூப்பருங்க. அண்ட் கலைநிலா கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர், கிரேட். ஆமாம், அப்போ அந்த மாதிரி நம்ம குறைக்கணும். இந்தியா பின்னாடி தான் இருக்குது. டாப்லலாம் இந்தியா கிடையாது, ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்தியா கிடையாது. ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வாயுவில் பயன்படுத்தி இந்த சுற்றுச்சூழலை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இந்த குளோபல் வார்மிங்கு அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். அப்போது இதுக்கு கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே கடைசியில் ஒன்று கிளாஸ் முடிஞ்சு நினச்சிடாதீங்க. இவங்க இந்த ஒரு பெரிய ட்ராஜடிக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். பிறகு ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு வேலியில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லாம் வச்சுருக்கிறோம், ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களில் அந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அதுவும் வெப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, தெர்மல் பவர் பிளான்ட்டு. அப்படி இல்லைனா ரொம்ப பள்ளமாக இருக்குது இல்லையா, அதனால் அது நீரினோட வீழ்ச்சி, அதனுடைய ஓட்டம் அப்படி தான் இருக்கும். அதனால் இன்னும் அது ரொம்ப ஆக்ரோஷமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகங்கா அண்டு தபோவன். நம்ம தபோவனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தபோவனம். குட் ஆஃப்டர்நூன் நந்தினி, குட் ஆஃப்டர்நூனுங்க. அதுதான் அங்கேயும் தபோவனம். தபோவனம்னா ஒன்றும் கிடையாது, பூக்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது, அவ்வளோதான். ரைட். ஸோ ரிஷிகங்கா அண்டு தபோவன் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய பவர் ப்ராஜெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் நல்லா ஜூம் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெய்னி வில்லேஜ், சமோலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கார்க்வால் ஹிமாலயாஸ் ரீஜன். அந்த ரீஜன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்க்வால் ஹிமாலயாஸ் ரீஜன். குட் ஆஃப்டர்நூன் சண்முக பிரியா. இந்த கிளேஷியர் பிரஸ்ட் இங்கே தான் நடந்துச்சு, பெரிய பர்ஸ்ட் இங்கே தான் நடந்துச்சு. இந்த பர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 100 பேருங்கிறாங்க, 200 பேருன்றாங்க, 300 பேருன்றாங்க. எவ்வளோ பேர் தான் உண்மையே தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மக்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. 2வது இந்த பவர் பிளான்ட்லாம் நிறைய பாதிக்கப்பட்டுருச்சு. 3வது அதிகப்படியான இந்த பிரிட்ஜஸ், டேம்ஸ் எல்லாம் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இந்த இடத்துல இருந்து தான் அந்த கிளேஷியர் பர்ஸ்ட் இங்கே தான் நடந்தது. மிகப்பெரிய இந்த பனிப்பாறை உருகி ஓட்டம் எடுத்த இடம் இது தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரயாக். தௌலி கங்கா அப்படிங்கிற ஒரு நதி இந்த வழியில் வந்துட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த ரிவர் அலக்நந்தா அட் திஸ் பாயிண்ட் washes away under construction Tapovan Vishnugath ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ரிஷிகங்கா. ரிஷிகங்கா ஆறு தான் இந்த ஆறு போட்டிருக்காங்களே இந்த கோயில் இல்லையா, அது ரிஷிகங்கா ஆறு, ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இது ரிஷிகங்கா ரிவர். இந்த ரிவரில் ஒரு நம்ம எப்பவுமே ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் எங்கே இருக்கும், ரிவர் பக்கத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தானே அங்கே தண்ணியை வந்து அதை யூஸ் பண்ணி பவரை உண்டாக்க முடியும். இப்போ மேட்டூர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டூர் நேராக பார்த்துருக்குறோம், அதனால் சொல்கிறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த ரிஷிகங்கா ரிவரில் தான் என்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னா தபோவன் விஷ்ணுகத் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்தந்த நதிக்கு அந்த ஊரில் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அலகநந்தா இந்த பாயிண்ட்டு, த ரிவர் அலகநந்தா அட் திஸ் பாயிண்ட் வாஷஸ் அவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தபோவன் விஷ்ணுகத் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஆன் ரிஷிகங்கா. ஸோ ஒட்டு மொத்தமாக அடித்து தரமட்டமாக்கி நாசமாகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்ட்ரீம் ரீச்சஸ் ஸ்ரீநகர் அண்டு தேவப்பிரயாக் அண்டு ரிஷிகேஷ், ஃபைனலாக ஹரித்வார். ஸோ இதுதான் அதனுடைய ஓட்டமாக இருந்திருக்குது. இப்படி தான். ஸோ முதல்ல தான் வீரியம் அதிகமாக இருக்கும், போக போக அந்த வீரியம் அப்படியே குறைச்சே இருக்கும், மக்களெல்லாம் அலர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாம் அலர்ட் ஆகிங்கடா அப்படிங்கிற மாதிரி மக்களெல்லாம் அலர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. பட் இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக எத்தனை பேர் செத்தாங்கன்னே இது வரைக்கும் கணக்கே தெரியாமல் இருக்குது, பாவம். ஸோ இந்த பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்ட் பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிற அது இந்த டேம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஸோ இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ளோஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கேருந்து பனிமலை உருகி இப்படி தான் அந்த வெள்ளம் உருவாகி வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த பிரிட்ஜு என்ன ஆச்சுன்னா தரமட்டம் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது, எந்த பிரிட்ஜு மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிட்ஜுமே, இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லாமே வீணாக போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இது. தபோவன் டேம் completely washed off, glacier broke. ஸோ டாப் வியூ மேலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ முக்கியமான அந்த அணைகள், நீர் தேக்கங்கள் அனைத்துமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் கூட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு வேகமாக வந்து எல்லாத்தையுமே தரைமட்டமாக்கி போயிட்டுருக்குது. இதில் முக்கியமான பங்கு யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ், ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தோ திபேத்தியன் பார்டர் போலீஸ். இந்தோ திபேத்தியன் எல்லையோர பாதுகாப்பு படை காவல்துறையினர் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் மீட்பு பணியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் அவங்க வந்திருக்கிறாங்க, தேசிய பேரிடர் மீட்பு குழு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ குரூப் 1 கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் யாரோட தலைமையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தலைமையில் செயல்படுது. இது யூனியனுக்கு. ஸ்டேட் லெவலில் வந்தாங்கன்னா சிஎம், ஸ்டேட் லெவல் வந்தாங்கன்னா சிஎம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு டனல்,
அதில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பார். அவரை போய் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேருந்து காப்பாற்றி கூட்டுருவாங்க. அதில் இருந்து மிகப்பெரிய அளவில் அந்த உயிர் போராடி தன்னோட உயிரை வந்து காப்பாற்றின எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு வெளியில் எழுந்து வருவார். வெளியில் வந்தவொடனே என்ன பண்ணுவார், குதிச்சு துள்ளி குதிப்பார், நான் புடைச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சந்தோஷத்தில் துள்ளி குடிச்சு கீழெல்லாம் விழுந்திருப்பார். நம்ம டிவிலெலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, துணை இராணுவங்கள் ஒரு பிரிவான ஐடிபிபி, அதுக்கப்புறம் நேஷ்னல் டிசாஸ்டர் டீமு அண்ட் ரிலீஃப் டீம், கரெக்டாமா, அப்புறம் ஸ்டேட்டோட போலீஸு, ஸ்டேட்டோட ரெஸ்கியூ டீமு, ஸ்டேட்டோட ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமு, இன்னும் பிற இந்தியாவினுடைய முக்கியமான பாதுகாப்பு நிறுவனங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த வந்து நேரடியாக உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து நேராக பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்கே சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவரும் நேராக வந்து பார்வையிட்டிருக்கிறாரு. இதில் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா 20 கோடி ரூபாயை வந்து இந்த மீட்பு பணிக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இமிடியேட்டாக. இல்லை இறந்து போகிறவங்களுக்கு ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க தலா 2 லட்சம் கொடுத்துருக்குறாங்க, மத்திய அரசு ஒரு 4 லட்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பட்டுக்கு வரும்போது தான் தெரியும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வருமானு கேட்டால் சந்தேகம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதில் ஏற்பட்டிருக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். டேம்டு பை கிளைமேட் சேஞ்ச். ஸோ சுற்றுச்சூழல் மாறுபாடின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய மாறுதல்கள், அந்த மாறுதலில் ஏற்பட்ட அழிவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 150 மக்கள் தான் காணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியும் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கான்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்களாம் பீதி அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட் போயிருக்கு பாருங்களேன். இந்த குட் ஆஃப்டர்நூன் நிவேதா. என்னென்ன ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு பாருங்கள். ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ் பெரிங் த பிரண்ட். 520 மெகாவாட், 520 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமான தபோவன் விஷ்ணுகாத் என்டிபிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 444 மெகாவாட் தயாரிக்கக்கூடிய பைப்பல்கோட்டி டிஹெச்டிசி, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ பவர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கார்ப்பரேஷன். அடுத்தது 400 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷ்ணு பிரயாக் அப்படிங்கிற இடத்துல ஜேபி குரூப்போட ஒரு முக்கியமான நிறுவனம். அடுத்தது 130 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ரிஷிகங்காவில் இருக்கக்கூடிய குந்தன் குரூப். நம்ம குந்தன் பல்ப்ஸு, லைட்டு, சுவிட்செல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 4 மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. 1500 crore இதில் வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தபோவனில் இருக்கிறது, பிப்பல்கோட்டியில் இருக்கிறது, விஷ்ணு பிரயாகு, ரிஷிகங்காவில் இருக்கிறது, எல்லா பவர் பிளான்ட்டையும் சேர்த்தோன்னா 1500 கோடிக்கு மேலே இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இழப்பு மனித இழப்பு மட்டும், உயிரிழப்பு மட்டும் இல்லாமல் நம்முடைய பொருள் இழப்பும் அதிகமாக இழந்திருக்கிறதாக அந்த நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் மத்திய அரசாங்கம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க. அவங்களுக்கான என்னென்ன செய்யணுமோ அரசாங்கம் சார்பாக எங்களுடைய சப்போர்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. மீட்பு பணியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம இந்திய துணை இராணுவங்களான பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு, சிஐஎஸ்எஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு போலீஸ் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் நிறைய உடல்கள் எடுக்கப்படவில்லை, இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வராங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட சீஃப் மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். ராவத் வந்து இப்போ கூட பேட்டி கொடுத்துருக்காரு இன்றைக்கி கூட. ஸோ சீக்கிரமாக இது வந்து அவங்க எல்லோரும் மீட்கணும். உயிரோடு இருக்கவங்க அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது 2-3 நாள் கிட்ட ஆயிடுச்சு.
உயிரோடு இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு அசாதாரணமான விஷயந்தான், கஷ்டமான விஷயம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் அந்த உடல்களையாவது எடுத்து அந்தந்த மக்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இதில் வந்து இழந்த உயிரிழந்த எல்லாருக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம தெரிவிச்சிருவோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வேலியில் கொண்டு போய் ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை, ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை வைக்கக்கூடாது. உயரமான இடங்களில் இந்த மாதிரி வேலையில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீரியல் நிபுணர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிவியில் கூட பார்த்துருப்போம். பட் யார் எப்படி எது செஞ்சால் கூட நாம் என்ன பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளோட எஃபர்ட்டை நம்ம கொடுப்போம், நம்மளோட சப்போர்ட்டை நம்ம போடுவோம். பிரசாத், குரூப் டி சயின்ஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் கேட்குறீங்களா? கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூடிய விரைவில்னா இந்த மாதம் எண்டில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். 10 பேர் நம்ம ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறதுல 5 பேர் 2 பைக்கில் போகலாம். ஒரு கார் யூஸ் பண்ணலாம். இல்லை முடியல அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான கடத்துக்கு கார் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா தாராளமாக என்ன பண்ணலாம், ஒரு 2 பேர் 2 காரில் ஒரு காரில் போகிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பஸ்ஸில் போனாங்கன்னு சொன்னால் அந்த கார் அதுக்கான அதிலிருந்து ஃபியூல் நம்மளுக்கு மிச்சமாகும், அதுக்கு பணமும் மிச்சமாகும், நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது வந்து உடனே வந்து சில பேர் வந்து இல்லை நான் காரில் தான் போவேன் அப்படின்னு ஒற்றை காலில் நிற்பாங்க. போயிட்டு வாங்க, சந்தோஷம். அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்ந்தது தான். அதனால் கார்லேயே போகக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ விஷயத்தை செஞ்சு நேச்சரை நாம் சேவ் பண்ணுவோம். அது நம்மளை சேவ் பண்ணும். வை? பிகாஸ் நேச்சர் இஸ் பியாண்ட் ஆல் டீச்சிங். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நாம தான் பெரிய ஆள், நமக்கு மேலே ஒன்று, நம்மளுக்கு ஒரு பெரிய சக்தி எதுவுமே கிடையாது, நாம தான் மிகப்பெரிய சக்தின்னு. இல்லை ராஜா, உனக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது நீ கடவுளும் நம்மளாம் நம்ப, இல்லைனா விட்டுட்டு போ. ஆனால் இயற்கைன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்றைக்குமே அதனுடைய எல்லையை முடித்து கொள்ளாது. தொடர்ச்சியாக அதனுடைய பணிகளை அது செய்து கொண்டே இருக்கும். நம்ம நல்லது பண்ணோம்னா திரும்பி நம்மளுக்கு நல்லது செய்யும், கெட்டது பண்ணோம்னா திரும்பி நம்மளுக்கு அது கெட்டதை செஞ்சு கொடுக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி சிலபஸில் இல்லையா? சிலபஸில் இருக்குப்பா. ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக சிலபஸில் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே. ஸோ நீங்கள் ரயில்வேக்கு குரூப் டியில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் அண்டு ரீசனிங்க்கு ஒரு குயிக் ரிவிஷன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க February 23 அருண் சார் அண்டு அரவிந்த் சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னோடய கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிக்கு இண்டிவிஜுவல் பேட்ச் இருக்குது. இலக்கியா மேம் என்னென்ன எடுக்கிறாங்க, சுரேஷ் சார் அண்டு நானும் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க ADA 247 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கோடு ஃபேக்கல்ட்டி கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், தமிழ்நாடு மெகா தொகுப்பு விக்னேஷ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5128. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கோடை யூஸ் பண்ணணும், Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ரைட்டா? இங்கே 2021 நாம் எடுக்க போகிற எல்லா பேட்சும் இதில் கவர் ஆகும். எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம குரூப் 2 ஆரம்பிக்கிறோமா, அடுத்தது குரூப் 4க்கு ஆரம்பிப்போம். அடுத்தது டெஸ்ட் பேட்சஸ். அதே மாதிரி எஸ்எஸ்சி எடுத்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஒரு பேட்ச், ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சது. இப்போ எஸ்எஸ்சி 2.0 நடந்துகிட்ருக்குது, ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது திரும்பவும் நம்ம எம்டிஎஸ்க்கோ இல்லை சிஹெச்எஸ்எல்லுக்கோ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது சயின்ஸுக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த பேட்சும் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். இது நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 5128. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999, 2999. இதுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைனா என்னோட டெலிகிராம்லேயே நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் 2999 தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும்.
இதை நீங்கள் வந்து ரயில்வேக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் 2 3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ரயில்வேக்கு பார்க்கலாம். ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி படித்தா டிஎன்பிஎஸ்சி, ஒருத்தர் எஸ்எஸ்சி படித்தானா எஸ்எஸ்சி, அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு திரும்பவும் சொல்கிறேன், 2999 தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 5128 ருபீஸு, இதை நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். திரும்பவும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறது என்னென்னா, சேவ் நேச்சர். நாம் நேச்சரை காப்பாற்றணுன்னா நேச்சர் நம்மளை காப்பாற்றும். நேச்சரை விட மிகப்பெரிய டீச்சர் யாருமே கிடையாது. தேங்க்யூ. மகிழ்ச்சி.